வெல்கம் டு இணைந்திக்கைகள் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்கியோமெட்ரி சர்வே. ஓகேவா? ஏன்னா சர்வேயிங்கில் செயின் சர்வே இருக்குது, காம்பஸ் சர்வே இருக்குது, பிளேன் டேபிள் இருக்குது, காம்பஸ் இருக்குது. அந்த மாதிரி டாக்கியோமெட்ரி சர்வே ஒரு டாப்பிக்கு, ஓகே, அது ஒரு யூனிட், அதான் பார்க்க போகிறோம். ஸோ டாக்கியோமெட்ரினா என்ன சார்? டாக்கியோமெட்ரி சர்வேனா என்ன? டாக்கியோமெட்ரி சர்வே என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாக்கியோமெட்ரி என்ன தெரியணும். நம்மளுக்கு தெரியும் தியோலைட் நம்ம பார்த்துருப்போம், தியோடலைட். ஓகேவா? நார்மல் தியோலைட் தான் டாக்கியோமெட்ரி ரெண்டும் ஒன்று தான். ஆனால் நார்மல் தியோலைட்டில் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகேவா, ஸ்டேடியா டயஃப்ராம் இது ஆட் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு டாக்கியோமெட்ரியாக மாறிடும். ஓகேவா? இப்போ டாக்கியோமெட்ரி என்ன சார் அப்படின்னா, அது ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? டாக்கியோமெட்ரி டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுற மெத்தட் தான் அது. தியோலைட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். சேம் தியோலைட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம ஸ்டேடியா டயஃப்ராம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது என்ன மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ண முடியும். எங்கே அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் இந்த ஹில்லி அண்ட் ரஃப் டெரைன். ஓகேவா? டைரக்ட் செயினிங் அண்ட் லெவலிங் நம்ம யூஸ் பண்ணலாம். அங்கே என்ன பண்ணலாம், டைரக்ட் செயினிங் அண்ட் லெவலிங் ஆர் எய்தர் வெரி டிஃபிகல்ட் ஆர் நாட் பாசிபிள் சொல்கிறாங்க. இப்போ கேட்கலாம், டாக்கியோமெட்ரி என்ன சார்? டாக்கியோமெட்ரி இஸ் நத்திங் பட், டாக்கியோமெட்ரி என்ன அப்படின்னா தியோலைட் ப்ரொவைடட் வித் ஸ்டேடியா ஒயர். இதுதான் ரொம்ப முக்கியம். டாக்கியோமெட்ரும் தியோலைட் ரெண்டும் ஒன்று தான். பட் என்ன அப்படின்னா, ஒரு தியோலைட்டில் ஸ்டேடியா ஒயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது டாக்கியோமெட்ரி. ஓகேவா? இதுதான் ஸ்டேடியா ஒயர். ஒன்றும் இல்லை, இந்த இருக்குல்ல, இப்படி இருக்கிறதான் சொல்கிறோம் நம்ம ஸ்டேடியா டயஃப்ராம். இந்த ஸ்டேடியா டயஃப்ராம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் டாக்கியோமீட்டர். ஸ்டேடியா டயஃப்ராம் இல்லை அப்படின்னா அது தியோலைட். தியோலைட்டில் இந்த ஸ்டேடியா டயஃப்ராம் இருக்காது, ஆனால் நம்ம சொல்கிறோம் அதை தியோலைட்னு சொல்கிறோம். அதே தியோலைட்டில் இந்த ஸ்டேடியா டயஃப்ராம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா அது டாக்கியோமெட்ரியாக மாறிடும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, தியோலைட்டில் நார்மலாக ஒரே ஒரு ப்ளஸ் இது மட்டும் தான் இருக்கும். டாக்கியோமெட்ரியில் எக்ஸ்ட்ராவாக இப்படி ஒரு ப்ளஸ், இப்படி ஒரு கோடு, எக்ஸ்ட்ராவாக ரெண்டு அடிஷ்னல் ஹேர் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று அபோவ் ஒன்று பிலோவில் இருக்கும். ஓகேவா? ஒரு ஹேர் மேலேயும் இன்னொரு ஹேர் கீழேயும் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டாக்கியோமீட்டர் நம்ம சொல்கிறோம். புரியுதா? ஸோ டாக்கியோமீட்டர் ஒன்றும் கிடையாது, நார்மல் தியோலைட்டில் எக்ஸ்ட்ரா ஸ்டேடியா ஒயர்ஸ் ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டாக்கியோமீட்டர் நம்ம சொல்கிறோம். ஓகே, இதை வந்து நம்ம ஸ்டேடியா டயஃப்ராம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஸ்டேடியா ராடு ஒன்று இருக்குது. அது என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணுறது தான் ஸ்டேடியா ராட். ஓகேவா? அது ஆன்லைன் லெவலிங் ஸ்டாஃபாக யூஸ் பண்ண முடியாது ரொம்ப டிஸ்டன்ஸ் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணுறது தான் ஸ்டேடியா ராட். எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா மோர் தென் 100 மீட்டர், இது ரொம்ப முக்கியம். 100 மீட்டருக்கு மேலே நம்ம லென்த்தை மெஷர் பண்ணுறப்ப பார்க்க முடியாது லெவலிங் ஸ்டாஃப், அப்போ யூஸ் பண்ணுறது தான் ஸ்டேடியா ராட். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் லாங்கில் இருக்கும். இப்போ லீஸ்ட் வந்து 0.001 மீட்டர், போர்டு கிளியராக தெரியும். அதுக்காக சொன்னால் ஸ்டேடியா ராட். ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு தேவையில்லை, 100 மீட்டர் மேலே லாங் டிஸ்டன்ஸ் போகிறப்போ நமக்கு ஸ்டேடியா ராட் நமக்கு தேவைப்படுது. கேட்பாங்க பிரின்சிபல் ஆஃப் டாக்கியோமெட்ரி. டாக்கியோமெட்ரி பிரின்சிபல் என்ன? அதாவது டாக்கியோமெட்ரி எந்த தத்துவம் அப்படின்னு எங்குது, என்ன பிரின்சிபல் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? அந்த பேஸ் படி இது இயங்குது. இப்போ எப்படி டாக்கியோமெட்ரி ட்ரைனிங் எடுப்பாங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் D1 டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதை ஸ்கேலாக வைப்பாங்க. இப்போ S1ங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். அது A1 A2 சொல்லி 2 ஸ்கேல் வேல்யூ கிடைக்கும். அடுத்து D2 டிஸ்டன்ஸ் தள்ளியே வைக்கிறாங்க. அப்பயும் B1 B2 இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து S2 ஸ்டாஃப் இன்டர்செப்ட் அந்த கேப். அடுத்து D3 டிஸ்டன்ஸ் செய்கிறாங்க, C1 C2 இது கேப் வந்து ஸ்டாஃப் இன்டர்செப்ட், அந்த கேப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு தெரிஞ்ச அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் தேவையில்லை, டிஸ்டன்ஸ் நம்ம D1 D2 இது தெரியாது அப்படின்னா நம்ம ஸ்கேல் நோக்கி வச்சா மட்டும் போதும். நமக்கு S1 S2 S3 தெரிஞ்சால் சால்வ் பண்ணி போட்டுருவான். ஓகேவா? நார்மலாக டாக்கியோமெட்ரி இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? இதான் டாக்கியோமெட்ரினா இதுதான் வந்து இந்த லென்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் D, இது ஃபோக்கல் லென்த்து, இது V, அங்கிட்ட இது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், இதான் இந்த S. ஓகேவா? கொடுத்துருவாங்க. ஆப்டிக்கல் சென்டர், ஐ லென்த்து, ஸ்டாப் லென்த்து, ஃபோக்கஸு எல்லாமே இதில் பண்ணுவாங்க. இதில் கொடுத்துருப்பாங்க.
இதுக்கு ஃபார்முலா இருக்குது, இது ஃபார்முலா ஏற்றமான இதுக்கு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சாப்பிட்ற 1/v = 1/u + 1/f. இதுதான் ஃபார்முலா. 1/v = 1/u + 1/f. vங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு, uங்கிறது நம்ம பார்க்குற ஐ டிஸ்டன்ஸ், ரெண்டு இது இருக்குது. ஓகேவா? ஸோ uங்கிறது டிஸ்டன்ஸ் ஆப்டிகல் சென்டருக்கும் ஸ்டாஃபுக்கும், vங்கிறது ஆப்டிகல் சென்டருக்கு இமேஜ். vங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸு, uங்கிறது உள்ள நம்ம பார்க்குற டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ கடைசியாக எப்படி ஃபார்முலா வரும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா, f/i × s. ஓகேவா? என்ன ஃபார்முலா ஷார்ட்டாக நம்ம எழுதுவோம். ஓகேவா? எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நான் சொல்லிடுறேன், நீங்கள் இந்த ஃபார்முலா பார்த்துருக்கீங்க. டிஸ்டன்ஸ் d எனக்கு வேணும்னா cs + kன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து மல்டிபிள் கான்ஸ்டன்ட், இது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். இது மல்டிபிள் கான்ஸ்டன்ட், இது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். இந்த சிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், f/iன்னு எடுக்கிறோம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது இன்டி எஸ். இந்த கேங்கிறத என்ன சொல்கிறோம்னா f + d நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ டிங்கிறது cs + k, சிங்கிறது f/i × s, கேங்கிறதா f + d. ஓகேவா? இதுதான் டேக்கோமெட்ரியோட கான்ஸ்டன்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற f/i is called multiplying constant, f + d is called additive constant. அதான் சொல்லியிருக்கு. இது வந்து அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், இது மல்டிபிள் கான்ஸ்டன்ட். எக்ஸாம்பிள் கேட்பாங்க. முக்கியமாக என்ன பண்ணலாம், அனலிட்டிக் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 100, அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் 0. இது ரொம்ப முக்கியம். அது f/i வேல்யூ வந்து என்னது 100, f + d வேல்யூ இப்போ 0. எப்போ அப்படின்னா அனலிட்டிக் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா, எப்போ அனலிட்டிக் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா f/i = 100, f + d, f/i = 100, f + d = 0. இது எவ்வளோ அப்படின்னா போட்டேன், இது என்ன அப்படின்னா 0. புரியுதா? அனலிட்டிக் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா f/i = 100, f + d = 0. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இது தெரிஞ்சே போதும், சம் என்ன பண்ணணும்னா போட்டுடலாம். ஓகேவா? ஸோ தெரிஞ்சா என்ன பண்ணணும்னா சம் நம்ம காமிச்சிடலாம். d1 d2 d3 வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா f தெரியும், i நமக்கு தெரியும், போட்டோம்னா d1 d2க்குலாம் ஆன்சர் வந்துடும். போட்டோம்னா ஆன்சர் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் டேக்கோமெட்ரியோட பேசிக் ஃபார்முலா, பேசிக் பிரின்சிபல். இதுதான். இது தெரிஞ்சால் போதும், நீங்கள் டேக்கோமெட்ரியில் பேசிக் சம் சொல்கிறதுனால போட முடியும். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்தபடி என்ன பண்ணுவோம்னா இதை கண்டினியூஷன் நாம பார்த்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேனுக்கு கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் ஏறணும் அப்படின்னா 77081 97281 நம்ம கிளாஸஸ் சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி MAWs தமிழ்நாடு குடிமை மற்றும் படிகள் வர்றதுக்கு நம்மள ஆல்ரெடி கிளாஸ் போயிட்டு இருக்கு. எக்ஸாம் வரப்போது இன்னும் 1 month தான் இருக்கு. ஸோ நீங்கள் டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ புக்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அடுத்த வரப்போ சர்வே டிராஃப்ட்மேனுக்கு இப்பயே படிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம தமிழ் புக்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ கிளாஸும் இருக்கு, நம்மகிட்ட டெஸ்ட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. ஓகேவா? ஸோ கிளாஸஸ் வேணும், டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக கேட்டுக்கலாம். தேங்க்யூ.